சமயங்கள் சாதகமாச்சு அப்படின்னா, எதிரிகளை விட உங்கள் கூடயே இருக்கிற நண்பர்கள் தான் வந்து ஒரு சில பேர் அதிக துரோகத்தை வந்து செய்வாங்க அப்படின்றது தான் ஒரு கசப்பான உண்மை. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே வந்து எச்சரிக்கையாக இருங்க. தூரத்துல இருந்து வர்ற துரோகிகளை விட நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சில பேர் வந்து செய்கிற துரோகம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தங்க தப்பான மனுஷங்களோட தூண்டுதலுக்கு ஆளாகிறாங்களோ அவங்க பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருந்தாலும் கொடிய விலங்குக்கும் அந்த மனுஷங்களுக்கும் வந்து வித்தியாசமே இல்லாமல் மாறிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ யாரோட தப்பான தூண்டுதலுக்கும் நீங்கள் என்றைக்குமே வந்து இடம் கொடுத்துடாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த இன்பத்தையும் வந்து பறிச்சுட்டு உங்களை துன்பம் அப்படின்ற கடலில் கண்டிப்பாக ஒரு நாள் தள்ளிடும். இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இன்பமாக நம்ம அனுபவித்து வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். பட் அதுக்காக இன்பம் நினச்சிட்டு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய தீமைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து இருந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட இன்பத்துக்காக யாரையுமே வந்து துன்பத்தில் ஆழ்த்திடக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்பம்னு நினச்சி நீங்கள் பண்ண அந்த விஷயமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் துன்பமாக போய் முடிஞ்சிடும். ஒரு மனுஷன் வறுமையால் கூட அவனோட வாழ்க்கையை என்றைக்குமே வந்து வெறுத்தது கிடையாது. ஆனால் இல்லறத்தில் ஏற்படுற ஒரு சில வறட்சிகள் தான் அந்த மனிதனோட வாழ்க்கையை வந்து அவன் வெறுக்கிற அளவுக்கு செய்யுது. ஸோ அவங்கவுங்களோட இல்லறம் வந்து எப்போவுமே வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக பார்த்து கொண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை உண்மையாகவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவஸ்தையும் ஆபத்தும் ஏற்படுற காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை அதிலிருந்து காப்பாற்றி நம்ம கூடவே வந்து பாடுபடுறது எந்த சமயத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம விலை மதிக்க முடியாத உண்மையான நண்பர்கள் தான். எல்லாருக்கும் அவங்களோட சிறந்த திறமையை காட்டிலும் அவங்களோட குணத்தை வச்சு தான் மற்றவங்க அவங்கள பாராட்டுற விதத்தில் மதிக்கிற அளவில் ஒரு நல்ல மதிப்பை பெறுறாங்க, மதிக்கப்படுறாங்க. ஸோ உங்களோட திறமைகளையும் வந்து வளர்த்துக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் கவனம் செலுத்துறதால ஒரு தப்புமே இல்லை. அதே மாதிரி உங்களோட குணத்தையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா நடந்துக்கிறோமா அப்படின்றத நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட திறமை நம்மக்கிட்ட என்ன தான் வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை கொண்டு வந்து சேர்த்தாலும் நம்மளுக்கு நல்ல குணம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்றைக்குமே வந்து ஏழை தான். அதே மாதிரி பணமே இல்லாத ஏழையாக இருந்தால் கூட அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னா கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு பணக்காரன் யாருமே வந்து கிடையாது. அதே மாதிரி குறைய மட்டுமே வந்து பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த உலகமே வந்து கண்டிப்பாக குறைய தான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே பார்த்திங்கன்னா அன்பு முழுக்க முழுக்க நிறைந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா அப்படின்றத பார்த்து பழகாதீங்க. நல்ல குணம் இருக்கா அவங்க நல்ல ஒரு கேரக்டரா அப்படின்னு பார்த்து பழகுங்க. அப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சரிசமமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக தான் தெரியும். நம்மளோட வாழ்க்கை எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளால் ரசித்து வாழ முடியாட்டியும் கொஞ்சம் சகிச்சு வாழ பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காயத்தை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து நல்லவங்களாக இருங்க. பட் அதை வந்து வெளியில் காட்டிக்காதீங்க. ஏன்னா நல்லவனை இந்த உலகம் வந்து கண்டிப்பாக மதிக்காது. அதே மாதிரி நம்பவும் செய்யாது. கள்ளம் இல்லாத உள்ளம் தான் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்கிற இல்லம். ஸோ உங்களோட உள்ளத்தை எப்போவுமே வந்து அன்பால் நிறச்சிக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட மனசை நீங்கள் அன்பால் நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளை தேடி செல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடவுளே வந்து முழுக்க முழுக்க உங்கள் கூட இருப்பார். கடவுள் வந்து எல்லாத்தையும் படைக்கும்போது எல்லாத்தையுமே வந்து கடவுளாக தான் படைச்சிருக்காரு. ஸோ நம்ம தான் மனுஷங்க ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு வேஷத்தை போட்டுட்டு ஒரு சில நேரத்தில் நம்மளோட நிலை மறந்து கூட நடந்துகிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இயல்பாகவே வந்து இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளோட கேரக்டர் வந்து தெரிய வரும்போது நீங்கள் பண்ணுற நல்ல விஷயம் கூட ஒரு சில பேருக்கு கெட்டதாக தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு உறவுக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரியே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உன்னதமான உறவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.